ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் யோந்தः பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஓம் நாராயண 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 நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸில் பாகவதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது அஷ்டாங்க யோகத்தை பற்றி. பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயம். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 3 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். 3 ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா பார்த்தது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது நம்ம கொடுத்த பிடிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாதனா பஞ்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சாதனா பஞ்சகம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அழகாக ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். ஒரு 40 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சங்கரர் பார்த்தீங்கன்னா 40 கட்டளைகள் மோட்சம் வரைக்கும் சொல்கிறார். வேதோ நித்தியமதீயதாம். முதல் கட்டளை பார்த்தீங்கன்னா வேதத்தை பார்த்தீங்கன்னா படிக்கணும். முன்னாடி காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. முதல் படிப்பு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்த சாக்கையை படிக்கிறது. வேதோ நித்தியமதீயதாம். இதுக்கப்புறம் தது உதித்தம் கருமஸ்வனுஷ்டியதாம். ததுதித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தன்னுடைய கர்மங்களை, சுதர்ம கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்திலே இருக்குது பாருங்க. ஆரம்பிக்கும் போதே முதல் ஸ்லோகம் என்ன பண்ணியாச்சு, நம்ம பாகவதத்தில் இருக்க முதல் ஸ்லோகம் கபில மகரிஷி சொல்கிறார், பிரதிஜ்ஞா பண்ணுறார். நான் யோகத்தோட லட்சணத்தை வக்ஷியா, யோகஸ்ய லட்சணம் வக்ஷியே சபீஜஸ்ய நிருபாத்மஜே. அரசகுமாரியே, அம்மாவை பார்த்து சொல்கிறார், அரசகுமாரியே நான் யோகத்தோட எந்த யோகம், சபீஜ யோகத்தை பற்றி நான் லட்சணத்தோடு சொல்ல போகிறேன். எதுக்காக அப்படின்னா, ஏனோ மனோ ஏன ஏவ விதினா பிரசன்னம் யாத்தி சத்பதம். எப்படி எந்த காரியத்தை நம்ம பண்ணுறதுனால இந்த மனசு பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தை அடையுமோ, சத்பதத்தை பார்த்தீங்கன்னா நல்ல பாதையில் மோட்ச மார்க்கத்தில் செல்லுமோ, அப்படிப்பட்ட அனுஷ்டானத்தை பற்றி, யோகத்தை பற்றி நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ மனசை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கத்தில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யோகம் அவசியம் தேவைப்படுது. சொன்னதுக்கு பேர் 2வது ஸ்லோகத்தில் சொன்னார், ஸ்வதர்ம ஆச்சரணம் சக்தியா இருக்கா. ஸ்வதர்ம ஆச்சரணத்தை தன்னுடைய சக்தி என்ன, நம்மளால எவ்வளோ முடியுமோ. இப்போ என்ன கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியுமா? 100% ஒருத்தரால் பண்ண முடியாது. இப்போ நானே சன்னியாசியாக இருக்கேன் அப்படின்னா சன்னியாசி 100% பார்த்தீங்கன்னா இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. இப்போ என்ன நார்த் இந்தியாவிலேருந்து சாதுக்கள் வராங்கன்னு வச்சுங்களேன், வந்தோன்னே கேட்பாங்க, வாடகைக்கு இருக்கிறீங்களா? ஆமாம், வாடகைக்கு தான் இருக்கேன். ஃப்ரீயாக கொடுக்கல, அதை வாடகைக்கு இருக்கேன். திருவண்ணாமலையில் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல எனக்கு. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாதுக்கள் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மாறி போச்சு, இப்போ தான் மாறுது, சேஞ்ச் ஆகுது. இப்போ வர சாதுக்கெல்லாம் சொல்கிறாங்க நான் வாடகைக்கு இருக்கு சாமி. ஐயோ, ரிஷிகேஷ் ஹரித்வாரே போயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாதுக்கள் வாடகைக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காசு தொடாமல் இருக்கணும். ஆமாம், காசு தொடாமல் இருக்கணும். நம்ம தேவைகள் எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா காசு தொடாமல் இருக்கலாம். அப்போ இல்லையே, தட்சிணை பார்த்தீங்கன்னா யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி அதை தர்மத்துக்கு நம்ம பண்ணுறோம், நம்மளோட தர்மத்தையும் பார்த்துக்குறோம். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா சன்னியாசி பணத்தை தொடக்கூடாது. அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சன்னியாசியாக இருக்கிற நாங்களே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சன்னியாசி சமைக்கக்கூடாது, பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். இப்போ பிக்ஷை எடுத்து சாப்பிட்டேன். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா போனேன் அம்பாசமுத்திரம் பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பரீட்சார்த்தமாக போகும்போது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் போய் பிக்ஷை கேட்டேன்.
2 நாள் 3 நாள் ஆன பழையதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போட்டாங்க. அவ்வளோதான் நான் பார்த்தேன். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்று ரோகம் வந்துடும், இல்லை அப்படின்னா தாமசத்துக்கு போயிடும். அப்போ நமக்கு இங்கே வந்து பிக்ஷா கொடுக்கறதுன்றது வந்து வீட்டில் வீணாக போனதெல்லாம் பிக்ஷா கொடுக்குறோம். ஆனால் நார்த் இந்தியாவில் பிக்ஷா வாங்கினீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை கொடுப்பாங்க. அற்புதமான சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நான் குஜராத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானு, இமாச்சல் பிரதேஷ்லாம் தேவதைகள் இருக்க ஊர். தேவதைகள் எல்லா வீட்லேயும் தேவதை தான் இருக்குது. எல்லா பெண்களும் தேவதைகள் தான். அவ்வளோ தர்மம் இருக்குது அவங்ககிட்டலாம். நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா அது மாதிரி இருக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும்? அக்ரஹாரமாக தான் நம்ம போகணும். இல்லைன்னா போக முடியாது, பிச்சை வாங்க முடியாது. இப்போ அக்ரஹாரத்துலலாம் ஆள் இல்லை. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாச ஆசிரம தர்மத்தையே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 100% ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நான் சாதுக்கள்கிட்டலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுனாச்சரணம் முக்கியாச்சரணம்னு 2 இருக்குது. எப்பயுமே புரிஞ்சுங்க. கவுனாச்சரணம் முக்கியாச்சரணம் அப்படின்னு 2 சொல்லுவோம். எங்கள் ஆச்சாரியார்கள் சொல்லி கொடுத்தது. முக்கிய ஆச்சரணம் என்னது சன்னியாசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாத்தியாயமும் பிரணவஜபமும் இந்திரியங்களை வந்து விஷயங்களில் போகாமல் தடுக்கிறதும் இந்திரிய நிகிரகம். அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானம். குரு சேவை இருந்தால் குரு சேவை, இல்லைன்னா ஈஸ்வர சேவை. அப்போ முக்கிய ஆச்சரணம் சுவாத்தியாயம், ஆத்ம ஞானத்தை வந்து திரும்ப 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 படிக்கிறது, பிரணவஜபத்தை விடாமல் நித்தியம் பண்ணுறது, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறது, கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம், குரு பிரணிதானம். இவ்வளோதான். இதில் மட்டும் இருந்துக்கிட்டு இதில் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. மீதி எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக வச்சுக்கலாம். எவ்வளோ முடியுமோ அதை பண்ணலாம். கவுனாச்சரணம். அப்போ 2 வேளை குளிக்க முடியுது, 3 வேளை குளிக்கணும். சன்னியாசியாக இருந்தால் 3 வேளை குளிக்கணும்னு வச்சுருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? 2 வேளை தான் ஸ்நானம் பண்ணுறோம். இப்போ 1 வேளை விட்டுடுறோம். வெறும் தரையில் படுக்கணும், பாய் போட்டு படுக்கிறோம். வெறும் தரையில் படுக்காமல் பாய் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய சேகரம் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து என்கிட்ட புக்காக நிறைய வச்சுருக்கேன். இப்போ யாராவது வந்தாங்க அப்படின்னா வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லேப்டாப் வச்சுருக்காரு. நான் என்ன பர்பஸ்க்காக லேப்டாப் வச்சுருக்கேன்னே தெரியல. நான் இது வரைக்கும் என்னோடய லேப்டாப்பில் ஃபில்மே பார்த்ததில்லை. அது பாட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு 7-8 வருஷமாக ஆச்சு. இதில் எந்த ஒரு ஃபில்மும் பார்த்ததில்லை. இப்போ யூடியூபே ஆப்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ இந்த மீடியம் இந்த இதிலலாம் ஃபோனில் ஏதாவது பார்க்குறேன்னு ஒழிய இதெல்லாம் பண்ணுறதில்லை. டைப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும் தான் லேப்டாப்பை வச்சுருக்கோம். நிறைய காரியத்துக்கே யூஸ் பண்ணுறோம். ஆனால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு என்ன தெரியும்? சாமி இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு யாராவது பார்ப்பாங்க. புக்ஸ் இவ்வளோ வச்சுருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ புக்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக தேவைப்படுதில்ல உங்களுக்கு. ஆனால் என்ற ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்தீங்களோ, என்ன வஸ்துக்கள் என்னோட தேவைக்கு இருந்துச்சோ, அதுலேருந்து கொஞ்சம் கூட ஒரு வஸ்து கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய தேகத்துக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக எதெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கிறது. வெறும் சுவாத்தியாயத்துக்கும் நம்மளுடைய அனுஷ்டானத்துக்கும் என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ முக்கிய ஆச்சரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வானப்பிரஸ்தனா நீங்கள் இருக்கீங்க. நிறைய பேர் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி இதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல. சொசைட்டிக்குள்ளார இருந்துக்கிட்டு, ஃபேமிலிக்குள்ளார இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஆச்சாரியார் சொல்கிறாரு, ஸ்வதர்ம ஆச்சரணம் சக்தியான்னு போட்டார். சக்தியான என்ன அர்த்தம்? சக்திக்கு வந்து எவ்வளோ முடியுமோ யதாசக்தி, எவ்வளவு சக்திக்கு முடியுமோ அந்த அளவு நம்ம ஆச்சரணத்தை பண்ணணும். கவுனாச்சரணத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. கவுனாச்சரணம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை. முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியாச்சரணம் எது அப்படின்னா இந்த பிரம்மத்தை அறியறதுல போகிறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார் ஆச்சாரியார் உபதேச பஞ்சகத்தில், சாதனா பஞ்சகத்தில் சொல்லும் போதே சொல்கிறார். ஆச்சரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லும் போது வேதத்தை அத்தியனம் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேதத்தோட சம்பந்தமாக இருக்கிறதா அத்தியனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டியதான், தன்னுடைய சொதர்ம ஆச்சரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது 2வது கட்டளையே இங்கே ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். ஒருவேளை எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சங்கரர் இதை படிச்சுட்டு தான் இந்த சாதனா பஞ்சகத்தை எழுதியிருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா எல்லாமே அதே மாதிரி வருது. சரி, பண்ணதுக்கு பிறகு முக்கியமான சொல்கிறார் விதர்மாச்ச நிவர்த்தனம். எங்கள் ஆச்சாரியர்கள் நல்லா ஒன்று சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூஸ் என்ன அப்படின்றதுல கவனம் கொடுக்கறத காட்டிலும் டோன்ஸ் என்ன அப்படின்றதுல ரொம்ப கவனம் கொடுப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மருந்து சாப்பிட்றத காட்டிலும் பத்தியத்தில் கவனம் இருந்தீங்கன்னா நோய் வந்து ஈஸியாக குணமாயிடும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லௌகிகத்தில் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நீங்கள் எங்கே இன்ஸ்டிடியூஷன் போனீங்கனாலும் டோன்ஸ் மட்டும்தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே போவாங்களொழிய இது டூஸ் மட்டும்தான். டோன்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற எல்லாரும் 30-40 வருஷமா வேதாந்தம் படித்தாங்க, எல்லாரும் பண்ணாங்க. 40 வருஷத்துக்கு ஆரம்பித்தவங்க, 35 வயசு 40 வயசில் ஆரம்பித்தவங்கெல்லாம் 30 வருஷம் ஆகிப்போச்சு. குரோத் என்ன அடையணுமோ அதை அடையாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டூஸ் இருக்கா, நல்லா பண்ணுறாங்க, ஆனால் டோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விடலை. அப்போ ஆச்சாரியர் சொல்கிறாரு விதர்மாச்ச நிவர்த்தனம். தன்னுடைய தர்மம், முக்கிய தர்மத்துக்கு இல்லாமல் மற்ற தர்மங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிவர்த்தி ஆகணும் அதிலிருந்து. அதுக்கப்புறம் தெய்வா லப்தேன சந்தோஷா. தெய்வா லப்தேன சந்தோஷம் என்னது, விதியில் நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதில் சந்தோஷத்தை திருப்தி அடைகிறது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படாமல் என்னுடைய இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்துக்கு வந்து ஒரு கீரை வாங்கினேன். கீரை வாங்கின மாத்திரத்தில் அந்த ஆள் வந்து சைக்கிளில் வச்சுக்கிட்டு கீரை கடையில் கீரை வச்சு வித்துட்டு இருக்காரு. அவர் வந்த மாத்திரத்தில் நான் என்ன பண்ணுவேன், 100 rupees கொடுத்தேன், கீரை வந்து 20 ரூபா. அவர் சில்லறையை தேடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees கொடுத்தாரு, இன்னும் ஒரு 10 ரூபா தேடினாரு. நான் சொன்னேன் இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த 10 ரூபாயை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் அடுத்த முறை பார்த்தா பார்க்கலாம் கொடுக்கலாம். அவர் சொல்லிட்டாரு இல்லை சார், எனக்கு என்ன எழுதியிருக்கோ எனக்கு என்ன வரணுமோ அது வந்தால் போதும் சார். பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருந்தார் ஆள், ஆனால் வந்து அந்த வார்த்தை சொன்னோன்னு எனக்கு அப்படியே சந்தோஷம், வானத்துக்கும் பூமிக்கும் சொல்லி குதிக்கலாம் போல. ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஜென்யூனாக இருக்காரு பாருங்க. எனக்கு வர வேண்டியது வந்தால் போதும் சாமி, இதுக்கு அதிகமாக வந்து நான் ஆசைப்படக்கூடாது சாமி அப்படின்னு பாருங்க. அப்படியே இங்கே இருக்கு தெய்வா லப்தேன சந்தோஷம். இவருக்கு தெரியவே தெரியாது, அந்த கீரைக்காரருக்கு, கீரை விற்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல. இன்னொருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறேன் நான், ஜெராக்ஸில் டிபிடி பட்டுறதுக்கு கொஞ்சம் போனேன். நான் போனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 2 மணி நேரம் உட்காந்து எனக்காக எல்லா ஒர்க்கும் பண்ணார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கொடுத்த சாமி, அதிகம் சாமி வாங்கக்கூடாது சாமி, இன்னங்க வாங்கக்கூடாது, 2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை சாமி இவ்வளோதான் சாமின்னா 50 ரூபா எடுத்துக்கிட்டு நான் ஐயோ இங்கெல்லாம் தேவதைகள்லாம் இன்னும் நடமாட்டத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து இன்னும் தேவதைகள் கீரைக்கார மாதிரி, அந்த டிடிபிக்கார மாதிரி, செப்பல் தைக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிறான். இப்போ பூஜாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், சாமி 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 பதறார் பூஜாரி. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்து புத்திலையும் கொஞ்சம் நிறைய பேர் இன்னும் நல்லவங்க இருக்காங்க. தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது கிடைச்சா போதும்னு அதில் சந்தோஷத்தை அடைகிறது. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா இதுலேயே சொல்லுது என்னன்னு கேட்டினா விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம்னு எங்கே இருக்குன்னா நம்ம சாதனா பஞ்சகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மவித்து சரணார்ச்சனம், ஆத்மவித்து சரண அர்ச்சனம். ஆத்மவித்துனா என்னது, குருமார்கள் ஞானிகளை வந்து பார்த்தீங்கன்னா சென்றடையணும், குரு உபசதனம். அவங்கள்ட்ட பக்கத்தில் போய் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சேவைகளை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி விழுந்து நல்ல நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு தேவையான சேவைகளையும் அர்ச்சனையும் பண்ணுறது. இது எங்கே இருக்கு, சாதனா பஞ்சகத்தில் இருக்குது. முக்கியமானது என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து சத்வித்வான் உபசிருப்பியதாம், சத்வித்வான் உபசிருப்பியதாம் சொல்லியிருக்கு. நல்ல வித்வான்களை ஞானி புருஷர்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்றடைய வேண்டும். தற்பாதுகா சேவியதாம், ரொம்ப அருமையான வார்த்தை, அப்படியே எடுத்து போட்டிருக்காரு. சாதனா பஞ்சகத்துல சங்கரர் எழுதுறது எல்லாமே இங்க பாகவதத்துல இருக்கிறது. நல்ல ஞானி புருஷர்களை வந்து பார்த்தீங்கன்னா சத்வித்வான் என்ன அர்த்தம், உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கணும்னு ஆசை இல்லாம உண்மையிலேயே ஞானத்தை கொடுக்கணும் மற்றவங்களுக்குன்ற ஆசையில இருக்கணும், அவங்க தான் சத்வித்வான். அப்படிப்பட்ட வித்வான்களை அடைஞ்சி என்ன பண்ணணும், தற்பாதுகா சேவியதான், அவங்களோட பாதங்களை சேவனம் பண்ணி விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சேவைகளை பண்ணி இந்த பாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகம் முடிஞ்சோன்னா 3வது ஸ்லோகத்தில் வருது என்னன்னா கிராமிய தர்ம நிவர்த்திச்ச. கிராமிய தர்ம நிவர்த்திச்சன்னு அர்த்தம் இல்லற வாழ்க்கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லுது. இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்களா, அப்போ வந்து கிரகஸ்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை தான் கிராமிய தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் கிரகஸ்தாசிரமம்.
அப்போ ஒரு சாதகனா ஒரு முமுட்சுவாயி வானப்பிரஸ்தத்துக்கு வராங்கன்னா நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் கிரகஸ்தர்கள் இருக்காங்க. அப்போ கிரகஸ்தர்களாக இருக்கும்போது கில்ட்டிலாம் ஒன்றும் வேணாம், அந்த தர்மம் என்ன இருக்கோ அந்த தர்மத்தை ஆச்சரணை பண்ணுங்க. ஒரு 55 இயர்ஸ்க்குள்ளார என்ன ஆயிடுங்க, ஃபர்ஸ்ட் கியர் ஸ்டார்ட் பண்றீங்க. 52 வயசுல நான் சொல்றது 52 வயசு ஃபர்ஸ்ட் கியரை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ரெடி ஆயிடணும். மெதுவாக 52, 53, 54, 55 வரும்போது என்ன பண்ண வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். செகண்ட் கியர் போட்டு மெதுவாக மூவிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு ஒரு 55 வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கீங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூல் மாதிரி பேஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. உண்மையிலேயே 55 வயசு தான் என்னது ஃபுல் ஸ்ப்ளட்ஜாக வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமிய தர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்திஷ்டன்னு சொல்லியிருக்கு. கிராமிய தர்மத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. குடும்ப சம்பந்தமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பிருகதாரண்ய உபநிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியா இருக்கு. அதில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பையனை கூப்பிட்டு வாப்பான்னு கூப்பிட்டு அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறது அப்படின்னா மாட்டு பொண்ணையும் புத்திரனையும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லது காது குத்து கல்யாணம் பர்த்டே பார்ட்டி இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதே மாதிரி என்னோட சொத்து எல்லாத்தையும் உனக்கு உயில் எழுதி வச்சாச்சு, இந்த உயிலை பிடிச்சிக்கோ. டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு பையன்கிட்ட கையில் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை விட்டுரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமிய தர்மத்திலிருந்து நாங்கள் வந்து மோட்ச தர்மத்துக்குள்ளார போகிறோம். அதனால இல்லற தர்மத்தில் உனக்கு தான் இனிமே என்ன பண்ணணும், நீ தான் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பையனையும் மாட்டு பொண்ணையும் என்ன பண்றது ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கிட்டு அவங்க கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்ணட்டும், நாங்க அதுல இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிவர்த்தி ஆயிரும். தொம் பிரம்ம தொம் யஜ்ஞ மந்திரம், அருமையான மந்திரம். நீதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம, நீதான் யஜ்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கர்மங்கள்ல இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது. கிராமிய தர்ம நிவர்த்திஷ்ட. கடைசி வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் காது குத்து இதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வாசனை இருக்குல்ல, கிரகஸ்தாசிரம வாசனையா உள்ள வந்துடும், விளைவிக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா. நிறைய பேர் சொல்றாங்க, நான் போறதே இல்லை சாமி, எங்கேயும் போறதே இல்லை, சுயநலம். உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சினிமா பார்த்துட்டு இருக்கோம் சாமி. ஒருத்தர் பெரியவர் சொல்றாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்றாரு என்னன்னா, அவங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சாமி அப்பா ரொம்ப கெட்டு போயிட்டாரு சாமி அப்படின்னு. அப்பா ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 70 வயசுல நிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா 24 மணி நேரம் சினிமாவை பார்க்கறாரு சாமி. முன்னாடிலாம் நல்லா இருந்தாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சினிமா சினிமா, எங்கேயும் வர்றது இல்லை. கோயிலுக்கு போங்கன்னா போறது இல்லை, சத்சங்கம் கேளுங்கன்னா கேட்கறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமா இருந்துகிட்டு இருக்காங்க, எங்கேயும் போகாம போகத்துல இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கிராமிய தர்மத்திலிருந்து இல்லற தர்மத்துல இருந்து விலகி மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா என்ன பண்ணணும்னா மோக்ஷ தர்மத்துல ரமிக்க வேண்டும். இத வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்க சத்சு விதீயதாம் அப்படின்னு சாதனா பஞ்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற. சத் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும், மோக்ஷ தர்மத்தை சொல்றதுலயே இருக்கணும். சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம். சங்கரரோட வாச்சனம் அப்படியே இருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சத் சங்கத்துல பண்ணணும், கூட வந்து பாத்தீங்கன்னா பகவதோ பக்திர் பகவான் இடத்துல பக்தியில வந்து பாத்தீங்கன்னா திருடா ஆதீயதாம், மனசை வந்து நல்லா பிரதிஷ்டா பண்ணணும். இதுதான் மோட்ச தர்மம்னு பேருங்க. இதுக்கப்புறம் அடுத்தது சொல்லியிருக்கு மிதமேத்யாதனம். ரொம்ப அல்ப ஆகாரத்தை எடுத்துக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றவங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு முன்னால பேசியிருக்கேன். ஐயோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காரு சுவாமி, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்பாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பொண்ணு பையன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோ கத்திக்கு ரெடி பண்றீங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிதம் எதுக்காக அப்படின்னா 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளார என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. மெதுவாக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க. மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் ரைஸ் மட்டும் எடுத்தால் போதும், அது அதிகம். வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க, பழங்கள் எடுத்துங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா மலத்வாரம் மூத்திரத்வாரத்தை என்ன பண்ணணும், மெயினாக வானப்பிரஸ்தத்தில் இருக்கும் போதே கண்ட்ரோல் பண்ணிடணும். ஏன் சுவாமி அப்படின்னா என்ன ஆகும், மெயினாக அந்த ரூட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிராணன் பிரியும் போது அந்த ரூட்ல தான் போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் ஒருவேளை உணவாக்கிடணும் மிதம்.
அந்த மிதமான உணவையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விரத காலத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? விரத காலம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி ஓங்காரத்தை சொல்லிடுறோம், பின்னாடி ஓங்காரத்தை சொல்கிறோம், நடுவில் சாப்பிட்றோம். இதான் வந்து சன்னியாசிக்கு விதிக்குது. நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரத உணவு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கவலத்தையும் சாப்பிடும் போதும் ஓம் நாராயணாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் கணபதியே ஸ்வாஹா, ஓம் சுப்பிரமணியாய ஸ்வாஹா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஸ்வாகா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ யார் சாப்பிட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிடல, தேவதைகள் சாப்பிடுது. அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அந்த உணவு வந்து உங்களுக்கு ரொம்ப பவித்திரமான உணவாயிடும். மிதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேத்தியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்வத்து விவிக்த. இது சரி, என்னைக்காவது ஒரு நாள் ஏகாதசியில் மட்டும் சாப்பிடலாமா சாமினா? இல்லை, சஸ்வத்து நான் 2 பக்கம் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சஸ்வத்துனா எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசுக்கு மேலே நல்லா சேஃப்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பசங்க சொல்கிறாங்கன்னா சேர்க்க கூடாது. நீ நல்லா சந்தோஷமாக இருப்பா, உன்னோடது சௌக்கியமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு தைத்திரியம் சொல்லுது, குஷலா ந பிரமதித்தவ்யம் பூத்தியை ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குஷலமாக இரு, ஒய்ஃபோட சில்ட்ரன்ஸோட நல்லா சாப்பிடு, நல்லா ஆனந்தமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் வானப்பிரஸ்தத்துக்கு அப்படி சொல்லலை. அப்போ என்ன பண்ணணும், எதெல்லாம் கிரகஸ்தத்தில் அனுபவிக்கிறோமோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும், எல்லாத்தையும் இந்திரியங்களுக்கு கொடுக்காம இருக்கணும். அதனால எப்பவுமே மித ஆகாரம் கூட நைவேத்தியம் பண்ணுற மாதிரியான ஆகாரங்களை மட்டும் எடுத்துக்கிறது. பால் நைவேத்தியம் பண்ணுவோம், பாலில் வேக வச்ச அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ணுவோம், நெய் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பழங்களை நைவேத்தியம் பண்ணுவோம். இது மாதிரி நைவேத்தியம் பண்ணுற ஐட்டத்தையா மிதமாக சாப்பிட்டுக்கிட்டு எப்பவுமே விவிக்த க்ஷேம சேவனம். விவிக்த சேவம் அப்படின்னா இங்க ஆச்சரியர் சொல்றாரு ஏகாந்தே சுகமாசியதாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பஞ்சகத்தை சொல்றார். ஏகாந்தத்துல சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுமா, சுகமா இருக்கணுமா. அப்ப ஏகாந்தே சுகமாசியதாம், ஏகாந்தத்துல சுகமா இருந்துக்கிட்டு இப்ப நம்ம சொல்ல போற அனுஷ்டானங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கணும். முன்னாடி காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ணசாலை பண்ணி வச்சுருப்பேன், நல்லா மாட்டு சாணத்தை போட்டு மொழுகி. இப்போ இனிமேல் ஃபியூச்சரில் நான் தான் பிளான் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்ணசாலை இருக்கணும், ஒரு சின்ன குடிசை இருக்கணும், அவ்வளோதான். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசு சாணத்தை போட்டு மொழிகிட்டு ஒரு நல்ல ஒரு பூங்கோலம் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டு சுவாமியை வந்து ஒரு விளக்கேற்றி வச்சு சுவாமி படத்தை வச்சுட்டு உட்காந்து அவர் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு பலகையை போட்டு அந்த பலகைக்கு மேலே சொல்லப்பட்ட ஆசனங்களை போட்டுட்டு பேசாமல் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளோதான். ஒரு 2 கீரையை வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் இடத்துல கீரை விளைஞ்சிரும். எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகத்திக்கீரையை நட்டு விட்டிங்கன்னா அகத்திக்கீரை வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு வாழை மரத்தை போட்டிங்கன்னா வாழை மரம் வந்துக்கிட்டு இருக்கும், சின்ன சின்ன கீரையை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி அது இது மாதிரி கீரைகள் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா 2 கீரையை பறிச்சோமா, கொஞ்சோண்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குக் பண்ணோமா, எடுத்து ஒரு வேளை சாப்பிட்டோமா, இல்லை ஒரு கஞ்சியை வச்சோமா, பேசாமல் நிம்மதியாக மீதி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளார 2 மணி நேரத்துக்குள்ளார ஃபுட்டு செரிமானம் ஆகிடும். திரும்ப 3:30 மணிக்கு கூட 4 மணிக்கு ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு திரும்ப உட்காந்தோன்னா 7 மணி 8 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம், கண்ண மூடி உட்காந்து ஈஸ்வர தியானத்துலேயும் இதுலேயும் இருக்கலாம். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமாகாரம் மேத்திய ஆகாரம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகாந்தத்தில் இருக்கிறது. ரொம்ப விளக்கில் இருந்து பாருங்க ஜி, அவ்வளோ ஆனந்தம் தெரியுங்களா. நான் படித்தது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது வச்சுருப்பேன், இந்த விளக்கு என்னது அந்த என்னது குடுவை போட்டிருக்குல்ல மண்ணெண்ணெய் விளக்கு, என்ன சொல்லுவா அது பேர் மறந்து போச்சு, லாந்தர் விளக்கு. ஆமாம், நார்த் இந்தியாவில் அது வேறு விதமாக இருக்கும், ஒரு குடுவை மாதிரி இருக்கும். இது இருக்கும். நான் பாடம் படித்ததெல்லாம் என்னோட டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வச்சுருப்போம். வேற எங்கேயும் வெளிச்சமே இருக்காது, என்னோட டேபிள்ல மட்டும் ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த ஆசிரமத்திலே இருட்டா இருக்கும், ஆசிரமமே இருட்டா இருக்கும். ஒரே இடத்துல படிக்கிறவங்களோட டேபிள்ல மட்டும் ஒரு மணிரத்னம் ஃபிலிம்ல காட்டுற மாதிரி ஒரு வெளிச்சம் காட்டும், அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. அப்படிதான் பாடம் படிச்சது. என்ன அற்புதமா இருக்கும் தெரியுங்களா. நம்ம வந்து இவ்வளவு லைட்டை போட்டு பிரகாசத்துல பழகிட்டோம்ல, ஒரு இதுல ஏகாந்தத்துல அது சுத்தி மரங்களும் இதுவும் இருக்க இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுங்களா, அற்புதமான ஜீவனம் பிரகிருதியோட சேர்ந்து இருக்கிறது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவிக்த தேசத்தில் இருக்கிறது, சுத்தமான தனிச்ச இடத்துல இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேமமாக இருக்கணும். நிறைய இடத்துல வனவிலங்குகள் அனிமல்ஸ் இல்லாத இடங்கள் இருக்கு. அனிமல்ஸ் இல்லாத இடங்கள்ல
திருடர்கள் பயம் இல்லாம கெட்டவங்களோட பயம் இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவதர்த்தா பரிக்ரஹ பிரம்மச்சர்யம் தபஸௌச்சம் ஸ்வாத்யாய புருஷார்ச்சனம். அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவதர்த்தா பரிக்ரஹ பிரம்மச்சர்யம் தபஸௌச்சம் ஸ்வாத்யாய புருஷார்ச்சனம். இதெல்லாம் நம்ம எது யோக சூத்திரத்தில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. யம நியமத்துக்கு வந்தாச்சு. யம நியமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா யமாஹா பக்கத்தில் போட்டுங்க யமம். யமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யமத்துக்கு 2:30 சூத்திரம் நம்பர் வந்து 2:30. அஹிம்சா சத்ய அஸ்தேய பிரம்மச்சரியா பரிகிரஹா நியமாஹா யமாஹா. யமங்கள் மொத்தம் 5 யமங்கள் இருக்கு. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிகிரகம். இந்த 5 அஹிம்சானா என்னது? டோன்ட். யமம்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் பண்றது. யமகனா கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யமஹா. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு இடம் இருக்குது எனக்கு. நான் ஈவினிங்கில் கொஞ்சம் வீட்டெல்லாம் வெளியிலலாம் கூட்டி தள்ளுவேன். கரெக்டாக வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி செத்து போயிடுச்சு இவ்வளோ பெருசு. அதுக்கு மேலே நிறைய குட்டி எறும்பு, ஆயிரக்கணக்கான எறும்பு. எனக்கு கண்ணுக்கு தெரியல. நான் பாட்டுக்கு அப்படி கூட்டிகிட்டு வந்து மேலே டச் பண்ணோன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ எறும்பு, டக்குன்னு தூக்கிட்டேன் தொடப்பத்தை. தூக்குனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. நான் பார்த்தேன் பரவாயில்ல, எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, ஈஸ்வர இச்சா அப்படின்ட்டு அதை விட்டுட்டு இதே மாதிரி நடந்து போகும்போது 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைனாக போயிட்டு இருக்காங்க. வெளில தெரியவே இல்லை. சின்ன எறும்பு போயிட்டே இருக்கு, வரிசையாக போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறது. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தரக்கூடாது. அப்போ நமக்கு இந்த அஹிம்சா புத்தி வர என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா எந்த ஜீவராசிகளையும் என்ன பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறது அஹிம்சா. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிதத்த பாஷணம். விதத்தம் அப்படின்னா பொய். அவிதத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்துக்கு இன்னொரு பேர் அவிதத்தம்னு அர்த்தம். பொய்யை வந்து விளக்குதல். டோன்ட்டு தானே, பொய் பேசாதிருத்தல், அதான் சத்தியம். சத்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னா நான் சத்தியம் பேசணும்னு நினைக்காதீங்க. பொய் பேசாமல் இருக்கணும்னு பாருங்க போதும். நான் எதுவும் பொய் பேசக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட நான் உளறிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. ஏதாவது எனக்கு உள்ளார இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிங்க. நான் பாட்டுக்கு எதையாவது எனக்கு தோன்றதெல்லாம் பேசுவேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மறைப்பும் இல்லைன்னு வச்சுக்கிறேன். அப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு ரகசியமாக வைக்கும்போது பொய் பேச வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி பேச மாட்டேன்றோம். யதார்த்த கதனம் தான் சத்தியம். இருக்கிற மாதிரி பேசுறது, இல்லைன்னா மௌனமாக இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம்னு பேர். அந்த சத்தியமும் யோக சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரையும் ஹர்ட் முடியாத சத்தியமாக இருக்கணும், பிரியம் வச்சனமாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஹிதமாக இருக்கணும். நிறைய பேர் பிரியமாக பேசுவாங்க, ஆனால் வந்து அதில் வந்து ஹிதம் இருக்காது, நமக்கு நல்லது நடக்காது, நடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால ஒருத்தன் சாதகன் எப்படி இருக்கணும், நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு பிரியமாகவும் இருக்கணும், அவங்களுக்கு நல்லது பண்ணுறதாகவும் இருக்கணும். சில சமயம் நம்ம பேசுகிற வச்சனம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அது அவங்களுக்கு ஹிதம் பண்ணுறதா இருக்கும். டாக்டர்லாம் ஊசி போடுறதுலாம் அப்படி தானே, ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் அப்படி தானே. கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகிடும், நாசமாக போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான வார்த்தையாக இருந்தாலும் கூட ஹிதம் இருக்கணும், முக்கியம். ஒரு சாதகனுக்கு இதை கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் சத்தியம்னு பேர், பொய்யை தவிர்த்தல். அதுக்கப்புறம் அஸ்தேயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்தேயம் அப்படின்னா திருடுதல், ஸ்டீலிங். திருடுறது, திருடாமை இல்லாமை, இன்னொருத்தரோட பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணுன்ற அபகரிச்சுக்கணுன்ற எண்ணம் இல்லாதிருத்தல், திருடாமை. இதுக்கப்புறம் யாவது அர்த்த அபரிக்கிரக. யாவது அர்த்த அபரிக்கிரகன்னு என்ன அர்த்தம்? யாவது அர்த்தன்னு போட்டிருக்கு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் வச்சுக்கோங்க. நான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அந்த ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க, நான் ஒரு 5000 புடவை வச்சுருக்கேன், நான் ஒரு 2000 புடவை வச்சுருக்கேன். அம்மாக்கெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு 5000 புடவை 2000 புடவை. ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டே நான் எடுத்து வச்சுருக்கேன் சாரீஸ் வைக்கிறதுக்கு,
அப்படின்னு மெயின்டெனன்ஸ் என்ன காரணம் தெரியுங்களா? பரிக்கிரகம் அப்படின்னா பொருளை சேர்க்கிறது, அபரிக்கிரகம் அப்படின்னா பொருள் சேர்க்காமை. இவ்வளவுதான் விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரங்கள்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை யூஸ் பண்றது. மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊர்ல ஏகப்பட்ட பேர் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா புண்ணியமும் வரும், ஜீரோ மெயின்டெனன்ஸ். இல்லைன்னா அடிக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்கிற பொருளை மெயின்டைன் பண்ணி ஜீவனை ஃபுல்லாக போகுது. ஹவுஸ் மேக்கிங்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஒய்ஃபுங்களோட வேலை என்ன தெரியுங்களா? பாதுகாக்கிறது, பொருளை மெயின்டைன் பண்ணுறது. ஐயோ, ஒவ்வொரு அம்மாக்களும் டைம் கொடுக்கறத பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொடுக்கறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அழுக்குப்படியுமே தொடச்சி வைக்கணும்ல, எல்லாத்தையும் தொடச்சி வைக்கணும். வஸ்துக்களை வச்சிருந்தா பத்தாது, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே ஜீவனம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பரிக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸில் போயிடும். அப்புறம் ஈஸ்வரனை உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்கு சமயம் இல்லாமல் போயிடும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அபரிக்கிரகா, அவசியமான பொருள் யாவது அர்த்த, எவ்வளோ அர்த்தங்கள்னா வஸ்துக்கள், எவ்வளவு வஸ்துக்கள் அவசியமா தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் என்னது தியாகம் பண்றது. அதுக்கு பேர் அபரிக்கிரகம்னு பேர். பரிக்கிரகம் செய்யாதிருத்தல், பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்காதிருத்தல் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வியாக்கியானம் பண்ணி முடிச்சாச்சு. கிரகஸ்தாசிரம தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோர் ராத்திரி புங்தேச பிரம்மச்சரியமேவ பிரஷ்னோபனிஷத்துல மந்திரம் 2வது பிரஷ்னம் இருக்கு. கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதி வச்சிருக்கு. இந்தந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிதௌ பாரியாம் கச்சேத்துன்னு வச்சிருக்கு விதி. ருத்து காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட சேரலாம், மீதி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேரக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்போ அதே மாதிரி வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணக்கூடாது, சகோதரி மாதிரி பாவிக்கணும். இது ரொம்ப கிளியரா இருந்துக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பரிசுத்தமாகும். காமம் இல்லாத இடம் ரொம்ப பரிசுத்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை இது பண்றது அஷ்டவித மைத்துன வரிஜிதம். 8 விதமான மைத்துனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிண்டல், கேலி, தரிசனம், ஸ்பர்ஷனம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அப்புறம் என்ன பண்றது, பார்க்கறது, தரிசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்றது, இதெல்லாம் பண்றது இருக்கு. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்போகம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதையும் அவாய்ட் பண்ணணும். நான் பார்த்துருக்கேன் சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப, எனக்கு ஒரு மாமி தெரியும், ஒரே கிண்டல் கேலி தான், சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு பார்க்கறதுக்கே ஆனந்தமா இருக்கும். மாமா வந்து மாமியை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, மாமியை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யார் வந்தாலும் போனால், இப்போ நான் போறேன்னு வச்சுங்களேன், பாருங்க மாமி தானே, மாமி இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மாமி தாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் நல்ல ஜோவியெல்லாம் சிரிச்சு. ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா அவங்களுக்கு? என்ன ஆகும்? ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் இல்லாமல் போயிடும். இப்போ கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு ஒருத்தர் எதுனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் எதுக்கு அப்படின்னா, வானப்பிரஸ்தம் முக்கியமாக ஈஸ்வரனோட காரியத்தில் ஈடுபடுறது. கிண்டல் கேலி இருந்துச்சுன்னா டைம் பாஸ் ஆயிரும், நம்மளே டைம் பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், போயிடும். அப்போ புருஷார்த்தம் வந்து வீணாக போயிடும். அதனால கிண்டல் கேலி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு சீரியஸாக இருந்துக்கிட்டு பண்ணணும். இது முக்கியமானது. அதுக்காக தான் சொல்லிக்க பிரம்மச்சரியம் பல விதங்களாக இருக்குது, இதை புரிஞ்சுக்கிறது. இதே பிரம்மச்சாரிக்கா இருக்கட்டும், வானப்பிரஸ்தனா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசியா இருக்கட்டும், 100% அஷ்டவித மைத்துனத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டே ஆகணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னா, தபஸுக்கு பல விதங்கள் இருக்கு. தபஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் தபஹா. முதல்ல இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய இந்திரியங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோமா, கொடுக்கறத நிப்பாட்டினீங்கன்னா இந்திரியங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும். உப்பு போடாமல் சாப்பிட்டீங்கன்னாவே என்ன ஆகும், முதல்ல நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது. எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும். ஃப்ரை பண்ணாத ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா ஒத்துக்காது. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுத்தாமல் இருந்தால் மனசு ஒத்துக்காது. அப்போ நல்லா கீழே படுத்திங்கன்னா மனசு ஒத்துக்காது. தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை விரிச்சு போட்டிங்கன்னா ஒத்துக்காது, நல்லா சாஃப்டாக கேட்கும். அப்போ தூக்கம் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே புரண்டு படுப்போம். வெறும் பாயில் படுத்திங்கன்னா புரண்டு படுப்போம், தூக்கம் வராது, அக்செப்டே பண்ணாது. அதை மெதுவாக இந்திரியங்களை என்ன பண்ணணும், உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, வீடியோவை கட் பண்ணுறது, ஆடியோவை கட் பண்ணுறது, மெதுவாக தரையில் படுத்து பழகிறது, சில்லுன்னு வாட்டரில் குளித்து பழகிறது, இதெல்லாம் ரொம்ப மென்மையான துணி போடாமல் என்ன பண்ணணும், நல்ல ரஃப்பான துணியை போடுறது,
காடா துணியை எடுத்து வச்சுட்டு காடா துணியை போடுறது, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு தபஸ்ன்னு பேர். தபஸ்னா என்ன அர்த்தம்? இந்திரிய நிகிரகம், இந்திரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுக்காம இருக்கிறது. இதுக்கு அடுத்தது தபஸ்னா என்னது அப்படின்னா நிறைய சொல்லியிருக்கு. இருக்கிறதே தபஸ் தபஸ் தபஸ்ன்னு போய் கடைசியில என்ன சுவாமி அப்படின்னா தபஸ்னா சுவாத்தியாயோ பரமோ தபகம். வானப்பிரஸ்தத்துக்கு ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா சிரவணத்தை நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளோ சிரவணம் பண்ண முடியுமோ நல்லா பண்ணிக்கிட்டே இருக்காது. என்ன ஆகும்? கூடவே என்ன ஆகிடும்? இப்போ உட்காந்துருக்கீங்கல்ல, இப்போ உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அசைஞ்சா நான் சொல்லுவேன்ல, டக்குன்னு வீடியோவை கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் என்கிட்ட ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு என்ன போயிடும்? ஒரு அனுகிரகம் பிரசாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு என்ன கிடைச்சிடும், ஒரு சாப்பமும் கிடைச்சிடும். அப்போ வந்து முன்னாடி உட்காந்து பாடம் கேட்கும்போது நம்ம அலர்ட்டாக இருக்கோமா, கவனம் ஃபுல்லாக காதை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம், மனசு வேற எங்கேயும் போகாமல் இருக்குது, கண்ணு கரெக்டாக தான் இருக்குது. அப்போது சுவாத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுது இன்டைரக்டாக. அப்போ இன்டைரக்டாக கண்ட்ரோல் ஆகுறது கூடவே ஞானமும் கிடைக்குது. அப்படின்னும் போது சுவாத்தியாயோ பரமோ தபா, இருக்கிறத பெரிய தபஸ் சுவாத்தியாயம். இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம். இந்த மூணுமே சுவாத்தியாயம் பண்ணும்போது இந்திரிய நிகிரகமும் மனோ நிகிரகமும் கூடவே நடக்கிறதுனால சுவாத்தியாயம் பண்ணிங்கன்னா போதும், நித்தியம் கிளாஸ்க்கு வந்துருக்கு. இதே யூடியூப்பில் கேட்குற போது என்ன ஆகுது? யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ஆஃப் ஆன் போட்டு பண்ணிக்கிட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எதையாவது மிச்சரோ ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அப்புறம் யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இதெல்லாம் யூடியூப்பில் கேட்குறதுக்கு சாய்ஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்க்கோ இல்லை டைரக்ட் கிளாஸ்க்கோ வந்துட்டிங்கன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அட்டென்ஷன் அப்படின்னு மிலிட்ரி பர்சன் மாதிரி தான் உட்காந்து பாடத்தை கேட்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இன்டைரக்டாக சுவாத்தியாயத்தில் நடக்குது. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் தபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சௌச்சம். சௌச்சம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌச்சம்ன்றதுக்கு அர்த்தம் வாஸ்தவத்தை சொல்கிறாரு என்னன்னா உள்ள ஆந்தர சுத்தம், வெளியில சுத்தம், அதே மாதிரி உள்ள சுத்தம். அகசுத்தம் புறசுத்தம் நம்மண்டா சொல்கிறோம். நம்ம வெளியில இருக்கிற சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய ஜலத்தை வச்சோ நல்ல மிருத்திகா தத்துவத்தை வச்சோ சோப்பெல்லாம் போட்டு நல்லா ஸ்நானம் பண்ணுறோம். நான் நிறைய பேர் நம்ம சாதுக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, திடீர்னு சோப்பு நான் விரக்தன் ஆகிட்டு சோப்பு போட மாட்டோம். ஐயோ பக்கத்தில் வர முடியாதியா, பக்கத்தில் நான் வரணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு அகசுத்தம் புறசுத்தம்னு சொல்லியிருக்கு. நம்ம விரக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் விரக்தன், சோப்பு போட மாட்டேன். நீ சோப்பு போட மாட்டேன், காட்டில் போய் இருக்க வேண்டியது, நான் பையன் பக்கத்தில் வரேன். பக்கத்தில் வந்தால் ஸ்மெல் அடிக்குது இல்லை, பேட் ஸ்மெல் வருது இல்லை. சாஸ்திரமே சொல்லுது. நாங்கள் நர்மதா பரிக்கிரமத்தில் இருக்கும்போது இல்லை கங்கா வந்து பார்த்தீங்கன்னா இமாலயாஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது சோப்பை கொண்டு போவோம், சோப்பெலாம் கொண்டு பண்ண மாட்டோம். நதிக்கரையில் இருக்கிற மண்ணை வச்சு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறது. அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட தத்துவம் தான் சோப்பு. அப்போ சோப்பை போட்டு இல்லை நதிக்கரைக்கு போயிட்டீங்கன்னா சோப்பு போடக்கூடாது, மண்ணை தேய்ச்சி குளிக்கிறது, இது மாதிரி பாஹ்ய சௌச்சம் பண்ணுறது. ஆந்தர சௌச்சம் எதனால் சித்திக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்தர சௌச்சம் சத்தியத்தினால் சம்பவிக்கும், ஜபத்தினால சம்பவிக்கும், ஸ்தோத்திர பாராயணத்தினால சம்பவிக்கும். மனசை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம் இதை எல்லாத்தையும் போக்குறதுக்கு யஜ்ய தான தபக்கர்ம பாவனானி மனிஷின. யஜ்யம் தானம் தபஸ் இந்த மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்களோட அழுக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கக்கூடிய சௌச்சம். அதுக்கப்புறம் சுவாத்தியாய அப்படின்னா விதிவாக்கியம். வேதத்தில் விதிவாக்கியம் இருக்கு. சுவாத்தியாயோ அத்யேதவ்யா. நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கிறத விட்டுறவே கூடாது. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெதுவாக போயிடும். ஒரு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க இது புத்தி வரைக்கும் மெதுவாக போக ஆரம்பிச்சோன்னே புத்தியிலேருந்து நம்ம பண்ணுற காரியங்களாக பரிணமிக்க ஆரம்பிச்சோம். நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ வந்து அகிம்சையை எடுத்துங்க. அகிம்சையை வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி அகிம்சையை ஃபாலோ பண்ணதுக்கும் இப்போ அகிம்சையை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பார்க்குறேன் என்னென்னா ரொம்ப அவேராக இருக்கேன். ஒரு சின்ன எறும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா செத்து போகக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். உணர்ந்து யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசியும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கூடவே எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஏன்
விராட் உபாசனை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, டெய்லி விராட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம், கீதா படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னும் போது இது உள்ளே போய் மெதுவாக காரியமாக பரிணமிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். சுவாத்தியாயம்னா தனக்கான மோட்ச கிரந்தங்களை, தர்ம கிரந்தங்களையும் மோட்ச கிரந்தங்களையும் யோக கிரந்தங்களையும் அபியாசம் பண்ணுறது. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுவாத்தியாயம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா ரிஷி யஜ்யம் அப்படின்னு பேர். பஞ்சமகா யஜ்யங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தர்களுக்கு முக்கியமான யஜ்யம் ரிஷி யஜ்யம்னு பேர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கபில முனிவர், சுக மகரிஷி, வியாச மகரிஷி இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அனுப்புகிறோம், நீங்கள் பாட்டுக்கு பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஜெராக்ஸ் கடையில் போட்டு ஒருத்தரை ஃபோன் பண்ணி இதை அனுப்பி வைக்கிறேன் போட்டு வைங்கன்னா போட்டு வச்சுருவார். முன்னாடி காலத்துலலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. 18,000 ஸ்லோகம், 25,000 ஸ்லோகம், 1,00,000 ஸ்லோகம். என்னங்க மனுஷனாங்க, நல்ல வேலை போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் கம்ப்யூட்டர் கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க. நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, நல்ல வேலை திருவள்ளுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிடைக்காம போச்சு. திருவள்ளுவருக்கு மட்டும் இந்த சிஸ்டம் கிடச்சிருந்துச்சு, அவர் 1320 குரல் எடுக்காம என்ன பண்ணியிருப்பாரு, 1,30,000 ஸ்லோகத்தை குரலை எழுதி வச்சிருப்பாரு. நம்ம இதுக்கே திண்டாடி தெருவில் நிற்கிறோம், படிக்க முடியல நமக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் எழுத்தாணியை வச்சு எழுதியிருப்பாங்கல்ல, கஷ்டப்பட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் அவங்க படித்து நமக்கு கொடுத்துட்டு போனதை நம்ம படித்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். இந்த ரிஷி யஜ்யம் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிக்கு ஒரே ஒரு கடன் மட்டும்தான் இருக்கு. சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐத்திரேயத்தில் சொல்லுது, ஐத்திரேய பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும் போதே மனுஷன் 3 ரிணங்களோட வரான் அப்படின்னு மனுஸ்மிருதியில் இருக்கிற ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார். ஒவ்வொரு ஜீவன் பிறக்கும் போதும் 3 ரிணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ருரிணம், தேவரிணம், ரிஷி ரிணம். பித்திருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு என்ன உடம்பு நினைக்கிறீங்க, எனக்கு முடி ரொம்ப நல்லா இருக்குது, என்னோட ஸ்கின் டோன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டனோடது வந்துகிட்டு இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடைச்சிருக்க இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டிருக்கோம். அந்த உடம்புக்கு காரணம் நம்முடைய பித்திருக்கள், அவங்களோட கடன் பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. பஞ்சபூதங்கள்லாம் இருக்குல்ல நம்மளை சுற்றி. நம்ம ஜீவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் ஹெல்ப் பண்ணுது, தேவதைகள் ஹெல்ப் பண்ணுது. தேவதைக்கு கடன் பட்டிருக்கோம், ரிணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் எங்கேருந்து வந்துச்சு, நம்மளோட ஏதாவது நாலேஜ் சொந்தமாக கொண்டு வந்தோமா, யாரும் கொண்டு வரல. ரிஷிரிணம், ஏ ஃபார் ஆப்பிள்னு முன்னாடி சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வந்திருக்கு எல்லாம். அது எங்கேருந்து வந்துச்சு, இந்த எஜுகேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பரம்பரையாக வந்திருக்குல்ல. அப்போ பரம்பரையாக வந்திருக்கு அப்படின்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம இட்லி ஈஸியாக சாப்பிட்டுடுறாங்க. இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அரிசி போடணும், இவ்வளோ உளுந்து போடணும், இவ்வளோ வெந்தயம் போடணும், இதை இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா புளிக்க வைக்கணும், அந்த புளிச்ச வச்சதுக்கு பிறகு தான் இட்லி இப்படி ஊற்றணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்குன்னு தெரியுங்களா, எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கும்ல இதுக்கு. அப்போ ஒரு வித்யா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து யோக சூத்திரம் படிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் தெருவா அலைஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். தெருவா அலைஞ்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரில் போய் அலைஞ்சேன், சாப்பிடாம சாமி வருவார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி ஒரு பிரம்மச்சாரி பாடம் படிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு. காலையில் போய் சேர்ந்தேன், சாப்பாடு எங்கே கிடைக்குன்னு தெரில, சாப்பாடே இல்லை, வெயில், சரியான வெயில், டஸ்ட்டு. அப்படியே தெருவுடையே உட்கார்ந்துருந்த சாமி அப்போ வருவார். 3 மணிக்கு வந்தார். கேட்கக்கூட இல்லை சாப்பிட்டீங்களா என்னன்னு, ஒன்றும் கேட்கவே இல்லை. அப்படியா, அது இப்போல்லாம் பாடம் படித்து கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ராஜஸ்தானில் போய் நின்றுட்டு இருந்தேன் யோக சூத்திரத்துக்கு. ராஜஸ்தான் எங்கே இருக்குது, அஜ்மீர். அங்கேருந்து அப்படியே திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருந்தேன். வந்து ஒரு சாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் படிக்கிறதுக்கு நான் எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கேன் தெரியுங்களா, எனக்கு தான் தெரியும். ஹிமாச்சல் பிரதேசம், அப்புறம் காசியும், இது மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் படித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி மூட்டையை பரனில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய பார்ப்போம்ல அது. அப்போ என்ன பண்ணணும் தெரியுங்களா, யோக சூத்திரத்தை உட்காந்து என்ன பண்ணணும், கேட்கறது மட்டும் இல்லாமல் திரும்ப அதை நல்லா மனனம் பண்ணி ஒவ்வொரு 10 சூத்திரத்தையாவது என்ன பண்ணிக்கணும், மைத்திரி கருணாமுதித்த உபேக்ஷாயாத்து எடுத்துக்கணும், யம நியமத்தை எடுத்துக்கணும்,
இது மாதிரி முக்கியமான சூத்திரங்கள்லாம் எதெல்லாம் இருக்கோ தஸ்ய வாச்சக பிரணவ எடுத்துக்கணும், ஈஸ்வர பிரணிதானத்தை எடுத்துக்கணும், ஈஸ்வர பிரணிதான சமாதி சித்திக்கு எடுத்துக்கணும். இது மாதிரி நிறைய சூத்திரங்கள், முக்கியமான சூத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், உள்ளுக்குள்ளார லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிக்கிட்டு போகிற இடத்துலலாம் வந்து என்ன பண்ணணும், யாரையாவது கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இதை சொல்லிடணும். அவங்கள்ட்ட ஒரு 4 வாட்டி சொன்னீங்கன்னா அவங்களுக்குள்ளார அது என்ன ஆகிடும், உள்ளே போயிடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷி யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தமே ஒருத்தரோட ஞானத்தை அடுத்தடுத்த சந்ததிக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே போகணும், கொடுத்துக்கிட்டே போகணும். அதுதான் ரிஷி யஜ்யம். இதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கு. சுவாத்தியாயம் சொல்லியாச்சா? இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன சாமி, புருஷ அர்ச்சனை. புருஷன் யாரு? ஒரே புருஷன் தானே, நமக்கெல்லாம் புருஷன். நம்மெல்லாம் யாரு? ஸ்திரீ தான். ஒரே புருஷன் யாருன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் ஒரே புருஷன். அந்த ஒரே புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு என்ன பேருனா ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு, யமஹா அப்படின்னு பேர் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன், மௌனம் சதாசன ஜெயஹ, மௌனம் சதாசன ஜெயஹ, ஸ்தைரியம் பிராணஜயஷனைஹி, ஸ்தைரியம் பிராணஜயஷனைஹி, பிரத்யாஹாரஸ்சேந்திரியாணாம், பிரத்யாஹாரஸ்சேந்திரியாணாம், விஷயான் மனசாஹிருதி, விஷயான் மனசாஹிருதி. மௌனம் சொல்லுது. மேல ஸ்லோகத்துல யமம் சொல்லிச்சு, நியமமும் வந்துருச்சு. யம நியமம் 2 வந்துருச்சு. ஈஸ்வர பிரணிதானம் எங்க வந்துருது? சௌச்சம், சந்தோஷம், தப, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியமங்கள்ல வந்துடுது. யமம் நியமங்கள் 2மே 4வது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. இது அப்புறம் 5வது ஸ்லோகத்துல முக்கியமான யோக சாதனைகளுக்கு வருது. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ. விவேக சுடாமணியில வந்து ஆச்சாரியார் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக போறீங்க அப்படின்னா உபாசனைக்கோ, யோகம்னு என்னது, சவிகல்ப சமாதிக்கு அடையிறதுக்கு என்ன பண்றோம், பக்திக்குள்ளார போறோம். ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்றதா இருந்தாலும், சவிகல்ப சமாதி பண்றதா இருந்தாலும், இல்ல நிர்விகல்ப சமாதி பண்றதா இருந்தாலும், முக்கியமான சாதனம் எது அப்படின்னா மௌனம். அப்ப மௌனத்தை சொல்லுது. மௌனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் இருக்கிறோம், கூட வந்து என்ன இருக்கணும், சமாதி அபியாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தை சொல்றது ஆசீனாதிகரணம், ஆசீனக தது உபபத்தேகே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக பிரம்மசூத்திரத்துல. உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பண்ண முடியும், உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தான் சித்தம் ஏகாகிரம் பண்ண முடியும். படுத்துக்கிட்டா தூங்கிடுவீங்க, நடந்துகிட்டு இருந்தா, ஓடிக்கிட்டு இருந்தா, நின்றுக்கிட்டு இருந்தா என்ன ஆயிடும், சித்தம் சஞ்சலிக்கும். அப்ப சித்தம் சஞ்சலிக்காம இருக்கணும் அப்படின்னா, மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கணும்னா நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, படுத்து இருக்கக்கூடாது, சாஞ்சி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா லயத்துக்கும் விக்ஷேபத்துக்கும் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிமிர்ந்து உட்காரணும், ஆசனம் ஜெயம் பண்ணணும். அப்போ மௌனமா இருக்கணும். சத் ஆசன ஜெயக. சத் ஆசனம்னு என்ன அர்த்தம், நல்ல ஆசனங்களை நான் சொன்னல, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், சுகாசனம், இது மாதிரி நிறைய ஆசனம், வீரபத்ராசனம், வீராசனம், இது மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்கு. நல்ல ஆசனங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நேச்சர் கால் வர்றது என்னன்னா, பெயின் வர ஆரம்பிக்கிறது 20 நிமிஷத்தை வரும். அப்போ 20 நிமிஷத்தை வந்து அடம் பிடிச்சு என்ன பண்ணணும், மெதுவா அதை தாண்டிட்டிங்கன்னா 40 நிமிஷம் ஆகிடும். திரும்ப 40 நிமிஷத்தில் ஒரு வாட்டி பெயின் வரும். அப்படியே எலும்புலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எறும்பு வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும், பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், 100கணக்கான எறும்பு. ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் என்னாகும், மெதுவா அந்த இடத்துல போகிறது கம்மியாகும். அப்போ இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு அதையும் கொஞ்சம் பழகுனீங்கன்னா மெதுவா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மெதுவாக கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டைமில் என்ன ஆகுனா, இது அபியாசம் பண்ண சுவாபாவிகமாயிடும். உங்களுக்கு 20 நிமிஷம் 40 நிமிஷம்லாம் இருக்காது. எவ்வளோ நேரம் உட்கார்றதா இருந்தாலும் உட்கார்ற சாமர்த்தியம். அப்போ மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஆசன ஜெயத்தை கொண்டுட்டு வரணும். ஆசன ஜெயம் அப்படின்னா 2 ஸ்கூல்ஸ் இருக்கு. 2.5 மணி நேரம் உட்கார்ந்தா ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க, 3 மணி நேரம் உட்கார்ந்தா ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க.
அப்போ 2.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசையாம ஸ்தைரியம் வச்சிருக்கு ஸ்திரமாக உட்கார்ந்துக்கிட்டு, ஸ்திரமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசன ஜெயத்தை பண்ணணும். அப்படி ஸ்திரமாக உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும், கூடவே பிராண ஜெயக ஷனைஹி, மெதுவா 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 பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் பண்ண ஆரம்பிக்கணும். வந்துருச்சா? ஆசனம் வந்துருச்சு, யம நியமம் சொல்லி ஆசனம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பிராணாயாமம் வந்தாச்சு. பிராணாயாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், முக்கியமான உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல் ஜெயம் இது தீர்க்க சூக்ஷ்மஹா இருக்கா? மெதுவா 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 வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சுவாசத்தை அடையிறதுக்காக தான் நம்ம பூர கரேச்ச கும்பங்களை பண்ணுறோம். அப்போ மெதுவா 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 இந்த மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தீர்க்கமாக லென்த் ஆகிறது. ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 சுவாசம் பண்ணுறோம் அப்படின்னா அது மெதுவா 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 10, 8, 7, 6, 5, 4ன்னு வந்துருச்சு அப்படின்னா 4லேருந்து 6க்குள்ளார இருந்துச்சுன்னா உங்கள் சுவாசம் நல்லா லென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நல்லா சுவாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் போதெல்லாம், வேலை இல்லாத போதெல்லாம் சுவாசத்தை லென்த்து பண்ணி விடுங்கன்னு சொல்கிறது. லென்த்து பண்ணும்போதும் அதே நேரத்தில் லென்த்து பண்ண யோக சுதாகரத்தில் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார் சதாசிவ பிரமேந்திரர். என்ன சொல்லியிருந்தார், ஒரு கோல்டு ஸ்மித் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன தங்கத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதை தங்கத்தை வந்து நெருப்பில் வச்சு சுத்தியில் வச்சு ஹாமர் வச்சு அடின்னு அடித்து லென்த்து பண்ணுவான். ஒரு சின்ன பட்டையாக ஒரு தகுடு மாதிரி ஆக்குவான், பிளேட்டு மாதிரி மெலிசா. அப்போ என்ன ஆகும், ஒரு கட்டியாக இருந்தது லென்த்தாய் நீளமாக தின்னா ஆகுதா, நீளமாகுது, கூடவே என்ன ஆகுது, தின்னாகுது. அதே மாதிரி இந்த சுவாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து கோல்டு பார் மாதிரி இருக்கு, இதை பிராணாயாம அபியாசம் பண்ணி லென்த்தா காக்க அது என்ன ஆகும், தின்னாகும், சூக்ஷ்மமா மாறும். அப்ப தீர்க்க சூக்ஷ்மம் பண்றது தான் முதல் ஜெயம். ஆனா அடுத்தது பிரதான ஜெயம் என்ன தெரியுங்களா, நம்ம சொல்லியிருக்கோம்ல, கேவல கும்பகம் தான் பிரதான ஜெயம். அப்ப மெதுவா 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 பிராணனை ஜெயிக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தைரியம் பிராண ஜெயக ஷனைஹி. எப்படி பண்ணலாம் சாமி, நான் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணுறதெல்லாம் 5 வருஷம் ப்ரோக்ராம் தான் போட்டுக்கணும். மெதுவா மெதுவா மெதுவா. நேற்று ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காருன்னு தெரியல, வேணும்னு ஒருத்தர் நம்ம கிளாஸ் போடுவார், ரொம்ப நாள் அபியாசம் பண்ணுறேன், நல்ல சாமர்த்தியசாலி, ரொம்ப நல்ல அபியாசம் இருக்குது, பிடிச்சி 4 போன லாஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாமி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஏதாவது பெருசாக பண்ணலன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், காட்டுக்கு போயிடலாமா பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு, முடியாது இல்லை. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை, இமீடியட்டாக எல்லாத்தையும் அடையணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை. பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கா. இங்கே வார்த்தையே பாருங்கள், யார் சொல்கிறது, கபில மகரிஷி அம்மாவுக்கு சொல்கிறாரு, ஷனைஹி, பொறுமையா. ஏன் பொறுமையா அப்படின்னா, நம்மளுடைய நாடி ஜாலங்களை பற்றி நமக்கு பெரிய நாலேஜே இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓவர் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா, வேற எங்கேயாவது டேம் உடஞ்சிரும், பஸ்ட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 72,000 நாடிகள், சூக்ஷ்ம நாடிகள். எங்கே என்ன ஆச்சுன்னு நீங்கள் எந்த ஒரு ஃபிசிஷியன்ட்ட போனீங்கனாலும், டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் அவனுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது, என்ன ஆச்சுன்னே தெரியாது. சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேரலிசிஸ் அட்டாக்லாம் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா செலக்டிவான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண சஞ்சாரம் இல்லாமல் போகும், நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், பிராணாயாமத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவா 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 ஜெயம் பண்ணணும். ஒரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 16 வரைக்கும் உங்களுக்கு பண்ண 16 போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லோ அவ்வளோ ஸ்லோ பண்ணணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு மெதுவா 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 சித்தப்படுத்தணும். பிராணஜெயம் மெதுவா பண்ணணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தோட மெயின் பர்பஸ் என்ன தெரியுங்களா, முதல் பர்பஸ் என்னது, அச்சீவ்மெண்ட்டு தீர்க்க சூக்ஷ்மம். 2வது சக்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா கேவல கும்பகம். நான் ஒன்று சொல்லியிருக்கேன்ல, யோக சூத்திரம் படிக்கும்போது சொல்லியிருக்கோம். கேவல கும்பகம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ கேவல கும்பகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா, நான் சில சமயம் சிஸ்டத்தில் உட்காந்து ஏதாவது டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மனசு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது மூச்சோடது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வயிற்று வரைக்கும் போயிட்டு இருந்த மூச்சு வந்து மெதுவாக நெஞ்சு வரைக்கும் ஹார்ட்லேயே இங்கேயே போயிட்டு, அப்புறம் அதுவும் மெதுவாக கம்மியாகிட்டே போகும். சிஸ்டத்தில் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான்.
இப்படி நடக்கும்போது என்ன ஆகணும், ஒரு டைம்ல பெருமூச்சு விடும். அப்பா ஆன்னு ஒரு மூச்சு விடுவோம். அப்ப பெருமூச்சு விடுறீங்க அப்படின்னாவே பெருமூச்சுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்க மூச்சு வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 சின்னதா ஆயிருக்கு. ஏன் சின்ன சின்னதா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சு எந்த அளவுக்கு சின்னதாகுதோ அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன், எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மூச்சு சின்னதாகும். இதான் வித்தியாசம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஜபத்தை எடுத்துக்கிட்டு ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிராணாயாமத்தோட சேர்ந்து அந்த ஓங்காரத்தை ஃபோக்கஸ் பண்ண 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 மெதுவா 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 அந்த மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா மெதுவாகும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும். இதே ஓங்காரத்தை சொல்லி பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவல கும்பகத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமூச்சு வராது. பெருமூச்சு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும், நம்ம நார்மலில் இருக்கும்போது மூச்சு நின்று போச்சு அப்படின்னா அடுத்து பெருமூச்சு இருப்போம். ஆனால் கேவல கும்பகம் ஒருத்தனுக்கு சித்திக்கும் போது அடங்கி 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 அது மெதுவாக சுபாவமாக ஆக ஆரம்பிச்சு. வெளியில் விட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் நிற்க முடியும். உள்ள பிராணனை இழுத்தீங்க அப்படின்னா உள்ளேயே பிராணன் அப்படியே இருக்கும். இன்ஹேல் எக்ஸேல் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போகிறது. இதுக்கு பேர் கேவல கும்பகம்னு பேர். இது 2வது அச்சீவ்மெண்ட். இதுக்கப்புறம் இந்த பிராணாயாமத்தோட அடுத்த அச்சீவ்மெண்ட், எங்கெல்லாம் கேவல கும்பகம் வருதோ அந்த இடத்துலலாம் பிரத்யாகாரம் சம்பவிக்கும். பிரத்யாகாரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னா, வெளியில போன சென்ஸ் ஆர்கன்ஸ் சக்தி இருக்குல்ல, இந்திரிய சக்தி, பார்த்த விஷயத்துக்கு பின்னாடியே போயிடுது, சப்தத்தை கேட்டால் பின்னாடியே போயிடுது. இது மாதிரி கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வெளியிலேயே போயிட்டு இருந்தது. அப்படி வெளியில போகாம பிரதி ஆகரணம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இந்திரியங்களை நோக்கி திரும்பி, இந்த கோலக்கங்கள்னு பேர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் கோலக்கம்னு பேர். இதுல இருக்கிறது சக்தி, இந்திரிய சக்தி. அப்போ இந்த கோலக்கங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தான் தன்னோட இடத்திலேயே இருக்கிறது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கண்ணு கண்ணில் இருந்தா சௌக்கியம், காது காதுல இருந்தா சௌக்கியம், மூக்கு மூக்குல இருந்தா சௌக்கியம். இல்லைன்னா ஒரே ஏக்கம், ஏங்கி போயிடுவோம். ஐயோ இது இல்லையே அது இல்லையே இது இல்லையே அது இல்லையேன்னு ஏக்கம்தான், துக்கம்தான். அப்ப இந்திரியங்கள் சக்திகள் எல்லாம் அந்தந்த கோலக்கங்கள்ல அந்தந்த வீட்டுல வந்து அது இருந்துச்சு அப்படின்னா சௌக்கியமா இருக்கும். இதுக்கு பேர் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். பிரத்யாகாரம் எதனால சித்திக்கும் அப்படின்னா பிராணாயாமத்தினால மட்டும்தான் பிரத்யாகாரம் சித்திக்கும். பிரத்யாகாரத்துக்கு வேதாந்தத்துல என்ன டெர்மினாலஜி சொல்லுவோம், தமம், பாஹ்ய இந்திரிய நிகிரஹ. அதுக்கு பேரு தமம்னு பேரு, பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் தெளிவாக சொல்றாரு, பிரத்யாகாரஸ்ச இந்திரியானம். இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சென்ற இந்திரியங்களை உள்நோக்கி திருப்புறது. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா சாமி, வேதாந்தத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை, புரிஞ்ச போதும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கட்டோபனிஷத்தில் வந்து 2வது அத்தியாயம் முதல் மந்திரமே அதான் சொல்லுது, பராஞ்சிகாணி வியதிர்ணத்து ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரக பிரத்யகாத்மானம் ஐக்ஷத்து ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன். கட்டோபனிஷத்துல 2வது சாப்டர்ல முதல் மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். யோகத்தை ஆரம்பிக்கும் போது 2வது சாப்டர் கட்டோபனிஷத்துல யோக சாதனையை சொல்லும். அதுல முதல் மந்திரமே இந்திரிய நிகிரகத்தை தான் முதல்ல பிரிஸ்கிரைப் பண்றார். பிரம்மா படைக்கும் போதே டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டார், இந்திரியங்கள்லாம் வெளியில போற மாதிரி சுவாயம்பு மனு என்ன பண்ணிட்டார், படைச்சிட்டாராம். பராஞ்சிகாணி பகிர்முகமாவே போற மாதிரி இந்த இந்திரியங்களை படைச்சிட்டார் பிரம்மா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன ஆயிடுச்சு சுவாமி, இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராஞ்சிகாணி வியதிர்ணத்து பராங் பஷ்யதி. நம்ம எல்லாம் வெளியிலேயே போயிட்டு இருக்கோம், எக்ஸ்ட்ரோவெட்டாவே இருக்கோம். நாந்தராத்மன், அந்தராத்மாவை பார்க்கறதே இல்லை, வெளியிலேயே பார்க்குறோம். இந்திரியங்கள் எல்லாம் வெளியிலேயே ஓடுது. அதனால உள்ள இருக்கிற அந்தராத்மாவை பார்க்கறது இல்லை. கஷ்டித் தீரா, யாரோ ஒரு தீரன் இப்போ என்ன மாதிரி வந்து சொல்லி கொடுத்து, ஆமா சுவாமி சொல்றது கரெக்டு தான், உள்ள திரும்பணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள திரும்புறானோ ஆவிருத சக்ஷு அப்படின்னு பேர். கண்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்களைன்னா கண்கள் மட்டும் இல்லை, இந்திரியங்களை அகமா திருப்பி உள்முகமா திருப்பி அவன் என்ன பண்றானா, அந்தராத்மாவை பார்க்கின்றான். எதுக்கு பார்க்கறான், எது கஷ்டப்பட்டு ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, எதிர்நீச்சல் போடுற மாதிரி அப்படின்றார். ஏன்னா உலகம் எல்லாம் வெளி விஷயத்திலேயே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு.
எவனோ ஒருத்தன் எதிர்நீச்சல் போற மாதிரி சங்கர பாஷ்யத்துல எழுதுற எதிர்நீச்சல் போடுற மாதிரி ஒருத்தன் தீரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா உள்நோக்கி போறான், இந்திரியங்களை தடுத்து நிப்பாட்டுறான். எதுக்கு அப்படின்னு கேட்டா அமிர்தத்துவம் மிச்சன், சாகாதவன் ஆகணும், நான் ஆத்மானுபூதி அடையணும்ன்றதுக்காக அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அதே மாதிரி பகவத்கீதையில என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா? பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை பத்தி 3:33 சொல்லும். 3:33 சொல்லிட்டே வந்து 3:40 3:41 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகிஹ்யேனம் ஞான விஜான நாசனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்றார். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டினா, அர்ஜுனா, நீ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க வாசனை மனசு இதெல்லாம் கை வைக்காத. ஏன் அப்படின்னா இந்த இந்திரியங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் ஃபீடிங் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும்? ஃபீடிங் பண்றத கட் பண்ணினீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறத ஈஸியா அடைக்கிடலாம். நீங்க ஃபீடிங் பண்றத வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாம நான் மனசை கண்ட்ரோல் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ண மனசு கண்ட்ரோல் வரவே வராது. அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா, தஸ்மாத்வம் இந்திரியாணி ஆதவ் நியம்ய, முதல்ல உன்னுடைய இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. ஏன் அப்படின்னா இதுதான் மகா பாப்பம் பண்ணக்கூடியது, உங்களுடைய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாசம் பண்ணக்கூடியது இந்திரியங்கள். அதனால இந்திரிய நிகிரகத்தை முதல்ல பண்ணுன்னு சொல்ற. அப்ப இந்திரிய நிகிரகம் தான் பிரத்யாகாரம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் விஷயான் மனசா ஹிருதி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடவே வந்து பாத்தீங்கன்னா மனசோட விஷயங்களை மனசோடு கூட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணணும். நல்லா மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மெதுவா 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 அதுக்கு ஒரு நாமத்தை கொடுத்து ஓம் 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 சொல்லணும். சொல்லி 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 மெதுவா 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 விஷயங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களோடு சேர்த்து இந்த மனசையும் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க. ஹிருதயத்துல யார் இருக்கா? ஒரு சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய பிராணன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணன் இடத்துலையோ அல்லது ஈஸ்வரன் இடத்துலையோ சைத்தன்யத்திலையோ, பிராணன்ல நிப்பாட்டிங்கன்னா சவிகல்ப சமாதி, அதே வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யத்தில் நிப்பாட்டினீங்கன்னா நிர்விகல்ப சமாதி. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கிற பிராணன் அங்குஷ்ட மாத்திர புருஷன் பேரு, ஈஸ்வரன் உள்ள இருக்கார். அந்த பிராணரூபத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் இடத்துல என்ன பண்ணணும்? மனசை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். 5வது ஸ்லோகம். 6வது சொல்லுது, ஸ்வதிஷ்ஞானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம் வைகுண்டலீலாபித்யானம் சமாதானம் ததாத்மனஹ ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே. 6 சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது 6 சக்கரங்கள் சொன்னோம்ல. தாரணையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? முதல்ல தாரண தியான சமாதி. முதல்ல தாரணையில உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், சச்சக்கரங்கள்ல தாரணை பண்றது, இல்லைன்னா பஞ்ச தத்துவங்கள்ல தாரணை பண்றது, இல்லை அப்படின்னா ஈஸ்வரனோட மூர்த்தங்கள்ல தாரணை பண்றது. போன கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம் பார்த்தோம். சுகமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சித்துக்கு சொல்லும் போது ஈஸ்வரனை வர்ணனை பண்ணார்ல, அங்க வர்ணனை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தை நான் எடுத்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல தாரணை பண்ணணும், சுவாமியோட கிரீடங்களை தாரணை பண்ணு, சுவாமியோட கண்களை தாரணை பண்ணு, சுவாமியோட ஆபரணங்களை தாரணை பண்ணு. இது மாதிரி கதா, சங்கு, சக்கரம், சுவாமியோட கண்கள், சாமி கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்ல. இப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா விதுரருக்கு இது நம்ம உத்தவருக்கு சொல்றதையும் நான் அடுத்த கிளாஸ்ல விஸ்வரூபத்துல எடுக்க போறேன். உத்தவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே தான் சொல்றார், எப்படி பண்ணணும் அப்படின்னு. விஸ்வரூப தரிசனம் பண்ணும்போது தாரணை பண்ணுன்ற. அப்ப தாரணையில பிரதான தாரணை 3. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷட்சக்கரங்கள்ல தாரணா, 2வது வந்து பஞ்சபூதங்கள்ல தாரணா, அடுத்து ஈஸ்வர மூர்த்தங்கள்ல தாரணா. இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே. ஸ்வதிஷ்ணியானாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா
6 சக்கரங்களில் இந்த மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு 6 சக்கரங்களில் ஏகதேசே அப்படின்னா ஏதாவது ஒவ்வொரு இடத்துல, முதல்ல மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஞா அப்படின்னு ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தாரணை பண்ணி மனசா பிராண தாரணம். மனசுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்குறதுன்னு பேர். பிராணனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிராணாயாமம் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிராணாயாமம் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா பிராணனோட சஞ்சாரம் என்னன்னு தெரியும். இப்போ நான் வந்து காலையில் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் எடுத்தோன்னே என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கீழே இருந்து மூலாதாரம் அதெல்லாம் இல்லை, எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தலைக்கு மேலே கொண்டு வந்துடுவேன். விசுத்தி ஆக்யா உங்களுக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பண்ணுங்க, புருவ மத்திய பாருங்கன்னே நான் உங்களுக்கு பிரணவம் சொல்லும் போதெல்லாம் அபியாசம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல பார்க்குறீங்களோ மனசு எங்கேயோ பிராணன் அங்கன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. எங்க மனசோ எத்திர மனோ தத்திர பிராணக, எத்திர பிராணோ தத்திர மனக. மனசு எங்கேயோ அங்க பிராணன் நிற்கும், எங்க மனசு நிற்குதோ அங்க பிராணன் நிற்கும், பிராணன் நிற்கிற இடத்துல மனசு நிற்கும். அப்போ நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ண அப்போ என்ன ஆகும், நான் புருவ மத்திய அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பண்ணுறது என்னது தீர்க்கத்தை பண்ணினேன் அப்படின்னா தீர்க்கம் பண்ணும்போது என்ன ஆகிடும், ரெண்டாவது சூக்ஷ்மமாயிடும். சூக்ஷ்மமாக மூச்சு ஆகும்போது அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்தூல பிராணன் இல்லை, அது சூக்ஷ்ம பிராணன்னு பேர். அது என்ன ஆகும்னா சுஷும்னா வழியா மேலே ஏற ஆரம்பிச்சு. அப்போ வந்து ஸ்தூல பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தர்மம் அதர்மம் இதுக்குள்ளாரையே போயிட்டே இருக்கும், இடா பிங்களால போயிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் மூச்சை வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே மூச்சை ஸ்லோவாக விடணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மனசு இந்த பிராணன் இது சூக்ஷ்மம் ஆக லென்த் ஆக சுஷும்னா பிரவருத்தி வந்துடும். சுஷும்னால போச்சு அப்படின்னா பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஆக்யா சக்கரம். டக்குன்னு டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் அதுக்கு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு வச்சு தாரண அபியாசம் பண்ணுறது. யாருக்கு எதில் சாமர்த்தியமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு சாமர்த்தியத்தோட பண்ணுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனசா பிராண தாரணம் ஏகதேசேன்னு இருக்கு. ஏகதேசம்னு என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு தேசத்தில் மூலாதாரத்திலேயோ சுவாதிஷ்டானத்திலேயோ மணிப்பூரகத்திலேயோ இல்லை அநாகதத்திலேயோ இல்லை விசுத்தியிலையோ இல்லை ஆக்ஞாலேயோ ஏதாவது ஒரு இடத்துல பிராணதாரணம் மனசுனா என்ன அர்த்தம், மனசால நல்லா அந்த மூச்சை வந்து அங்க நிப்பாட்டி அபியாசம் பண்ணி பண்ணும்போது கூட வந்து என்ன பண்ணணும், வைகுண்ட லீலா வித்யானம். வைகுண்டன் அப்படின்னு யாரு, விகதகுண்டா எஸ்யசா வைகுண்டா பகவான். அந்த கிருஷ்ணனோட லீலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த லீலைகளை எல்லாத்தையும் வைகுண்ட லீலா அபித்யானம். லீலான கதைகள் மட்டும் இல்லை, அவருடைய பிரபாவம் சாமர்த்தியம். கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், 10வது அத்தியாயம் என்ன பண்ணியிருக்கோம், விபூதி யோகம் பார்த்துருக்கோம். 11வது அத்தியாயம் விஸ்வரூப தியானம் பார்த்துருக்கோம். இதில் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் மனசில் உள்வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த கிருஷ்ணனோட லீலைகளை வந்து பார்த்தீங்கன்னா, லீலான்னு அர்த்தம் சிருஷ்டி ஸ்திதி லயம் அனுக்கிரகம் நிக்கிரகம் பஞ்சகிருத்தியம்னு பேர். லீலா பகவானோட லீலா. பஞ்சகிருத்தியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுக்கிரகத்தில் தான் நிறைய கதைகள் வருது. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் இருக்க கதைகள் எல்லாம் அனுக்கிரகத்தை பக்தர்களுக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்காகவும் அசுரர்களை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிரகம் பண்ணுறதுக்காகவும் தான் அவதாரம். அப்போ அந்த அவதார மூர்த்தி எல்லாத்தோட லீலையும் படிக்கிறதுனா என்ன அர்த்தம், சிருஷ்டி ஸ்திதி லயம் முதல் பாகவதத்தில் முதல் அத்தியாயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, பாதாளத்தில் மூழ்கி இருந்துச்சு, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜராசந்தன்ட்டு இதை கொண்டு வந்தார், அதை கொண்டு வந்தார், வாமன் அவதாரம் எடுத்தார், அப்புறம் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார், கூர்ம அவதாரம் எடுத்தார், அப்படி எல்லா வர்ணனைகள் இருக்கும். இந்த வர்ணனைகள் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கி சொல்லுங்க சுவாமி, நான் லீலானா என்ன சுவாமி அப்படின்னா சிருஷ்டி சித்தி லயம் அப்புறம் அனுகிரகம் நிகிரகம், இந்த 5 தான். அப்போ இந்த 5 பற்றி தான் கதையாக சொல்லியிருக்கு. இந்த கதைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அபித்தியானம்
அபித்தியானம் அப்படின்னா சேனலைஸ்டு திங்கிங்னு பேர், இதுக்கு பேர். நூல் பிடிச்ச மாதிரி அந்த பகவானோட கதைகளையே கண்ணை மூடி உட்கார்ந்து நம்ம என்ன பாடம் படித்தோமோ என்ன கேட்டோமோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு கிருஷ்ணாவோட சீரியல் ஏதாவது போட்டு அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு, இல்லை மகாபாரதத்தை எடுத்து எதையாவது ஒரு பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வர பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வந்து அதை அப்படியே மனோராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ரிவைண்டு பண்ணி மனசுக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? முதல்ல என்ன சொன்னது? ஷட்சக்கரங்கள்ல தியானம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தங்கள்லையும் லீலைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லயிச்சு போகிறது. இதெல்லாம் மூர்த்தி தியானத்துக்குள்ளார வந்துடுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அபித்தியானம் அப்படின்னா தொடர்ந்து தியானித்திருத்தல். அது அப்புறம் சமாதானம் ததா ஆத்மனக. மனசை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, மனதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மனகன்றதுக்கு அர்த்தம் மனசு. மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எண்ணங்களையும் நினைக்காம, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு ராம் 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 கிருஷ்ணா 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 ஓம் 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 அப்படின்னு ஏதாவது ஒரு தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனசை என்ன பண்ணுறது? சமாதானம் பண்ணுறது. சமாதானத்துக்கு அர்த்தம் ஏகாகிரம் அப்படின்னு பேர். முதல்ல ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு வர மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் வச்சு 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 அபியாசம் பண்ணுறது. இதுக்கு பேர் சமாதானம் அப்படின்னு பேர். எட்ஸா இதோட இன்னைக்கு நிற்கிட்டு நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்த சமாதானம்ன்றதுக்கு அர்த்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சவிகல்ப சமாதிகள் எல்லாத்துக்கும் காமன் நேம் சமாதானம். எது வரைக்கும் போகும் சவிகல்ப சமாதி, சம்பிரக்ஞா சமாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா வரைக்கும் போகும். ஆமாம், 95 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஏகாகிர சித்தத்தில் நடக்கக்கூடிய சமாதிகள். இதை அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் அதிகாரி, உத்தம அதிகாரியா, வேதாந்தத்தில் உத்தம அதிகாரியா ஆயிடுறீங்க. ஷமம் தமம் உப்பரது திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஷமம் பண்ணுறது அப்படின்னா மனசை வந்து மெதுவாக நிற்க வச்சு அபியாசம் பண்ணுறது ஷமம். அது 100% நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் சமாதானம். ரைட்ஸா? இதுதான் சொல்ல வரேன். பாப்பா.